ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஷஹானா குக்கிங் சேனல்லேருந்து பேசுகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஷஹானா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியான ஹோட்டல் சுவையில் முள்ளங்கி சாம்பாரும், கல்யாண வீட்டில் நம்ம சாப்பிட்ற உருளைக்கிழங்கு ஃப்ரெஷ் பட்டாணியை வச்சு ஒரு வறுவலும் தான் நம்ம செய்ய போகிறோம். இது பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சுவையான இந்த முள்ளங்கி சாம்பாரும் இந்த உருளைக்கிழங்கு வறுவலும் எப்படி செய்யறதுன்னு நம்ம இப்போ வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ அளவு நான் முள்ளங்கி எடுத்திருக்கேன். முள்ளங்கி பார்த்தீங்கன்னா நல்லா தோலை சீவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/4 கிலோ அளவு எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நல்ல நீர் சத்துள்ள ஒரு காய். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பை நல்லா வாஷ் பண்ணி 1/2 hour ஊற வச்சுருக்கேன். ஒரு 20 பல்லு பூண்டு நான் உரித்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி தண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகாய், மீடியம் சைஸ் தக்காளி 2 நல்ல பழுத்த தக்காளி எடுத்து அதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கெட்டி பகுதியை எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தில் பாதி வெங்காயம் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு குக்கரில் பருப்பை மாற்றிட்டு நம்ம இதை சேர்த்துக்கலாம். பூண்டு போட்டுட்டோம். ஒரு பாதி வெங்காயம், பெரிய வெங்காயம் தான் நான் சேர்த்துருக்குறேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தாலும் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க நீங்கள். அடுத்ததாக 2 தக்காளி போட்டுட்டோம். கொத்தமல்லி இந்த தண்டு நம்ம பருப்பில் போட்டு வேக வைக்கும்போது சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. பச்சை மிளகாய், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் நான். இது பார்த்திங்கன்னா பெருங்காயம், கட்டி பெருங்காயம், அதை கொஞ்சம் நான் பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இந்த பெருங்காயம் சேர்த்து நம்ம சாம்பார் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப வாசனையாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது பெருங்காயம். இப்போ அந்த பெருங்காயத்தை நம்ம சேர்த்துட்டோம். அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 2.5 டம்ளர் அளவுக்கு நான் ஊற்றிருக்கிறேன். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 4 விசிலுக்கு நான் விட்டுக்கிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம காயை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1/4 கிலோ அளவுக்கு நான் முள்ளங்கி சேர்த்துக்கிறேன். முள்ளங்கியை 1/4 கிலோ நான் சேர்த்துட்டேன். அடுத்ததாக தக்காளி பார்த்திங்கன்னா வேக வைக்கிறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம பருப்புலேயும் நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாமே போட்டிருக்கோம். இப்போ இதுலேயும் ஒரு வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், சாம்பார் பொடி பார்த்திங்கன்னா நான் 1.5 டேபிள் ஸ்பூனுக்கு போட்டுக்கிறேன். இது வீட்டிலே நான் அரைக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார் பொடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள்கிட்ட வீட்டில் இல்லைன்னா நீங்கள் கடையில் வாங்கினது கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நான் மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் நம்ம பருப்புலேயே நம்ம போட்டிருக்கோம், இதுலேயும் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போது இதுக்கு ஒரு 2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணியை ஊற்றி நம்ம போட்ட எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி சாம்பார் வச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஏற்கனவே 2-3 சாம்பார் வீடியோ போட்டிருக்கேன், அதுவும் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை நல்லா நம்ம வேக வச்சு ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு 4 விசில் தான் விட்டேன். நல்லா நம்மளுக்கு இந்த அளவுக்கு நைஸாக வெந்து வந்துருச்சு. இப்போ ஒரு 7-8 நிமிஷமாக நான் வேக வச்சேன். முள்ளங்கியும் இந்த அளவுக்கு நம்மளுக்கு வெந்துருச்சு. இப்போ பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா புளி பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணியில் ஊற வச்சு நம்ம முள்ளங்கி வெந்து வந்ததும் காய்கள்லாம் வெந்ததும் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், லைட்டாக மத்து வச்சு லைட்டாக கடைஞ்சிக்கோங்க. ஏற்கனவே பருப்பு நல்லா வெந்ததுனால நம்மளுக்கு ஈஸியாக நைஸாக கடைஞ்ச வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா திக்காகவும் அதே சமயத்தில் நல்லா வெந்திருக்கு பருப்பு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்ச காய்களை அந்த சாம்பாரில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், அந்த பருப்பில் நான் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா.
நான் ஏற்கனவே சாம்பார் வீடியோ 2-3 வீடியோ போட்டிருக்கேன். எல்லா காய்களையும் வச்சு எப்படி செய்யறதுன்னு 2-3 டைப்பில் நான் போட்டிருக்கேன். அதையும் பாருங்கள். திக்காக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நம்மளுக்கு சாம்பார். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சட்டி எடுத்து வச்சுக்கலாம். சட்டி சூடானதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சீரகம் வெந்தயம் கடுகுலாம் நம்ம போட்டு தாளிக்கும் போது சாம்பார் ரொம்ப வாசனையாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வெங்காயத்தில் பாதி வெங்காயம் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். அது வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கைப்பிடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலாம் எப்போவுமே அதிகமாக சேர்த்துக்கோங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது அது. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து ரெடி பண்ணி வச்சுருந்த சாம்பாரை நம்ம அதில் ஊற்றிக்கலாம். உப்பு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நம்மளுக்கு வதங்கி வந்துடுச்சு. இப்போ நான் சாம்பாரை ஊற்றிக்கிறேன். இந்த அளவுக்கு எனக்கு திக்காக இருக்குது. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், உப்பு எனக்கு கம்மியாக இருக்கிறதுனால நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சும்மா ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் அது கொதிக்கிற அளவுக்கு வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம பருப்பு காயெல்லாம் நல்லா வேக வச்சு தான் எடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள், கொதிக்கிற ஸ்டேஜ் வருது. இந்த சமயத்தில் ஃப்ரெஷ்ஷான வெந்தய பவுடர் நான் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு அரை ஸ்பூனுக்கு நம்ம போட்டுக்கலாம். அது ரொம்ப ஒரு வாசனையாக இருக்கும் சாம்பார் வெந்தய பவுட்ரு பண்ணி போடும்போது. இப்போ வந்து கட்டி பெருங்காயம் நம்ம வந்து பருப்பில் போட்டு வேக வச்சோம். இப்போ ஃபைனலாக பார்த்திங்கன்னா தூள் பெருங்காயம் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நம்ம ஹோட்டலெல்லாம் சாப்பிட்ற அதே சுவையில் இந்த முள்ளங்கி சாம்பார் நம்மளுக்கு வீட்டில் ரெடி பண்ணிடலாம். ரொம்ப சுத்தமாகவும் நம்ம வீட்டிலே செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலையை கொஞ்சம் தூவி நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். சுவையான முள்ளங்கி சாம்பார் நம்மளுக்கு ரெடி. அடுத்ததாக உருளைக்கிழங்கு பட்டாணியை எப்படி வச்சு நம்ம வந்து ஒரு கல்யாண வீட்டு வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு இந்த மாதிரி சின்ன உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி நல்ல தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம். பட்டாணியோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் ஃப்ரெஷ் பட்டாணி எடுத்திருக்கேன். இதுவும் நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் நம்ம ஃப்ரெஷ் பட்டாணி வச்சு செய்யும்போது. உருளைக்கிழங்கு சின்ன உருளைக்கிழங்கு அதுவும் நல்லாயிருக்கும். நம்ம பெரிய உருளைக்கிழங்குக்கு பதிலாக சின்ன உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணி செய்யும்போது ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து உருளைக்கிழங்கை நம்ம வேக வச்சுக்கலாம். நான் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 விசில் மட்டும் விடுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு உருளைக்கிழங்கு இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. குழையில நல்லா வந்து மீடியமாக நல்லா வெந்திருக்கு. அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயத்தோட அளவு பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் நான் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தில் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஆயில் நல்லா சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம உருளைக்கிழங்குல உப்பு போட்டு தான் நான் வேக வச்சுருக்கேன். அதனால் இதில் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப நைஸாக நம்மளுக்கு வதங்க தேவையில்லை. ஒரு அளவு கண்ணாடி பதம் வந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. அடுத்ததாக தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். அதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப நைஸாக வதங்கணும்னு இல்லைங்க, ஒரு அளவுக்கு வதங்கினா போதும் தக்காளி. இப்போது இந்த தக்காளியை நம்ம நல்லா வதக்கிக்கிறோம். பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டு வருது. அடுத்ததாக ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஒரு 1.5 ஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறேன். எப்போவுமே வந்து இஞ்சி பூண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்க்கும்போது நம்ம செய்கிற டிஷ் எதுவாக இருந்தாலும் அது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல ஒரு ஃப்ளேவராகவும் இருக்கும் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டை சேர்த்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கங்க.
ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு போட்டதுனால கொஞ்சம் அடி பிடிக்கும். இப்போது ஒரு சின்ன பச்சை மிளகா 3 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கிறேன். நான் முழுசாக அப்படியே சேர்க்கும்போது அது வெடிக்கும். அதனால் இந்த மாதிரி கீரி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், எண்ணெய் வந்து கொஞ்சம் மிச்சமாக ஊற்றுறதுனால நம்மளுக்கு வந்து இந்த உருளைக்கிழங்கு வறுவல் நல்லாயிருக்கும். நம்ம உருளைக்கிழங்கு போடும்போது இந்த எண்ணெய் எல்லாத்தையும் அது இழுத்துக்கும். இப்போ ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கைப்பிடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா நம்மளுக்கு பச்சை வாசனை போய் வதங்கி வந்துருச்சு. அடுத்ததாக கொத்தமல்லி வந்து இலையை வந்து நான் இலையுமா தண்டுமா கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போது இதையும் நல்லா சேர்த்து நம்ம நல்லா இந்த எண்ணெயிலே நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஸ்டவ் வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்ததாக இந்த அளவுக்கு நம்மளுக்கு வதங்கினதும் முக்கியமானது பிரியாணி மசாலா தூளுங்க. இதை பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பிரியாணி மசாலா தூள் நான் வீட்டில் அரைக்கிறது, அதுவும் அதோடைய வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். கறி மசாலா தூள் ஒரு அரை ஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன், தனி மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா அது ஒரு ஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இந்த ஃப்ரெஷ்ஷான பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் வச்சு இந்த ஒரு வறுவலை செய்யும்போது ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப நல்லாவும் இருக்கும். நம்ம கல்யாண வீட்டிலலாம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மசாலாவெல்லாம் சேர்த்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இதில் நான் வந்து பிரியாணி மசாலா தூளில் நிறைய ஸ்பைசஸ் போட்டு நான் வந்து ரெடி பண்ணி அரைச்சிருக்கேன். அதனால் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். உங்கள்கிட்ட பிரியாணி மசாலா தூள் வீட்டில் இல்லைன்னா நீங்கள் வெளியில் வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருந்தா 150 கிராம் அளவுக்கு ஃப்ரெஷ் பட்டாணியை போட்டுட்டேன். பட்டாணி வந்து நான் 150 கிராம் தான் எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பட்டாணி வந்து நீங்கள் வந்து 1/4 கிலோ அளவு கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த பட்டாணி சேர்த்துட்டு நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கிக்கலாம். ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு நம்ம ஏற்கனவே வேக வச்சுட்டோம். அதனால் வந்து பட்டாணி கொஞ்சம் முன்னாடியே சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கும்போது ரெண்டும் அளவாக வெந்து வந்துடும். இப்போ இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நம்ம தோலை உரித்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு ரொம்பவும் குழையில, அதே சமயத்தில் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த உருளைக்கிழங்கு சேர்க்கறதுனால நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பெருங்காயத்தூளை சேர்த்து ஒரு வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு பட்டாணியும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்சு கட் பண்ணி எடுத்த உருளைக்கிழங்கை சேர்த்துட்டோம். பசங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம லஞ்சு கூட நம்ம கட்டி கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி மீடியமாக வச்சு நல்லா இந்த மாதிரி திருப்பி சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். பார்க்க எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள், அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நம்மளுக்கு பட்டாணி உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலையை கொஞ்சம் தூவி நம்ம எடுத்துக்கலாம். இதை பார்த்திங்கன்னா நம்ம ரசத்துக்கு, சாம்பாருக்கு, காரக்குழம்புக்கு, லஞ்சில் வந்து தயிர் சாதம், புளி சாதம் எல்லாத்துக்குமே நம்ம வச்சு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். சுவையான முள்ளங்கி சாம்பார் நம்ம ரெடி பண்ணிட்டோம். அதுக்கு சைட் டிஷ்ஷாக உருளைக்கிழங்கும் ஃப்ரெஷ் பட்டாணியை வச்சு வறுவலும் ரெடி பண்ணிட்டோம். இதை நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். நான் வீடியோவில் சொன்ன அதே அளவுகளோட ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். இப்போது சர்வ் பண்ண நான் எடுத்துட்டேன். பாருங்கள், ஒயிட் ரைஸுக்கு தான் வச்சு நம்ம சாப்பிட போகிறோம். உருளைக்கிழங்கு வறுவலும் நான் எடுத்து வச்சுட்டேன் பிளேட்டில். அடுத்ததாக கத்திரிக்காய் வறுவலும் செஞ்சுருக்கேன். அதையும் நான் வச்சுருக்கேன். அது வீடியோவில் போடலை, நெக்ஸ்ட் டைம் நான் வீடியோவில் போடுறேன். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஃபைனலாக வந்து நம்ம முள்ளங்கி சாம்பாரை ஊற்றி நம்ம சாப்பிட்லாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சுவையான முள்ளங்கி சாம்பார், உருளைக்கிழங்கு, பட்டாணி வறுவல் ரெடி.